போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுபவர்கள், அதே மாதிரி விற்பனையில் ஈடுபடுபவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதே மாதிரி தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரணடைய வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி தலைமையில முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டம் வந்து தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இலங்கையில் உள்ள பல பாகங்களிலும் நாளுக்கு நாள் பல பேர் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே மாதிரி இனி வர இருக்கின்ற நாட்களிலும் நிறைய பேர் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள். இப்படி அந்த போதை எதிர்ப்புக்கு எதிராக இல்லையென்று சொல்லி சொன்னால் போதைப் பொருளை எதிர்க்கின்றவர்களாக நாடு முழுவதும் இருக்கின்ற பல பேரை ஒன்று திரட்டி ஒரு போதை பொருள் இல்லாத ஒரு நாடாக உருவாக்க வேண்டும், இலங்கை வந்து மாற்றமடைய வேண்டும் என்று சொல்லி அனுர் அரசாங்கம், தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அனுர் அரசாங்கம் தீவிர முயற்சிகளை எல்லாம் முன்னெடுத்து வருகிறது. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்த போதை பொருளை இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வளவோ முயற்சிகளை எல்லாம் முன்னெடுத்து வருகிறது. அப்படி இருந்தும் கூட இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் அளவிலே ஒரு சூகேஸ்ல இருந்து அதிகமான மதிப்புள்ள கஞ்சா வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 110 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா வந்து மீட்கப்பட்டிருக்குது. அந்த சூகேஸுக்குள்ள வந்து 11 கிலோகிராம் 367 கிராம் கஞ்சா இருந்திருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கஞ்சாட விலையும் கிட்டத்தட்ட 110 மில்லியன் ரூபாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தொகை பெறுமதியான கஞ்சா, அதுவும் எத்தனை கிலோ பெறுமதியான கஞ்சா. இப்ப 11 கிலோ அப்படின்னு சொல்லி சொன்னா 11 கிலோ என்றால் இது எத்தனை பேரோட வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. அப்ப அதுவும் இந்த சூகேஸ் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கைவிடப்பட்ட நிலையில இருந்திருக்குது. தொலைந்து போன அந்த பொதிகளை வைக்கிற இடம் அலுவலகம் இருக்குதானே கட்டுநாயக்க விமான நிலையத்திலே, அதுக்குள்ள இருந்துதான் இந்த போதைப் பொருளை வந்து மீட்டிருக்கணும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த சூகேஸ் யார் கொண்டு வந்தது, எதற்காக கொண்டு வந்தார்கள், இப்ப கொண்டு வந்துட்டு எதற்காக இங்கே விட்டுட்டு போயிருக்கணும் என்ற விஷயம் வந்து இன்னும் தெரிய வரையில்லை என்று சொல்லியும் அந்த சுங்க ஊடக பேச்சாளர் கூறியிருக்கிறார். அதோட இந்த சூகேஸ் வந்து கடந்த மார்ச் மாதம் 17ஆம் திகதி அளவில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 17ஆம் திகதி அளவிலே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கொண்டு வச்சிருக்கணும். ஆனா நேற்றைய தினம் அளவிலே தான் அதுக்குள்ள இருக்கிற போதைப் பொருள் சார்ந்த விடயம் வந்து இருக்குன்னு சொல்லி அதனை வந்து போலீசார் எடுத்திருக்கணும். தற்போது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார்கள்.